கன்னி ராசி அன்பர்களே, வருகின்ற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 5க்கும் 6க்குரிய அந்த சனி பகவான் இதுவரை 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரண ரோக சத்ருஸ்தானத்திலிருந்து இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் போய் பெயர்ச்சி அடைகிறது. அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகிறது? 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம், சமூகம் என்கின்ற அந்த ஸ்தானத்தில் போய் அமர்ந்து உங்க ராசியை பார்க்குது. அப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனிங்கிறது 5க்குரியவன் அல்லவா, யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா. அப்போ ஒரு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே நிச்சயமாக அமையும். இதுவரைக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். இந்த கடனுக்குள்ள போயிருப்பீங்க, கடனை அடைக்கணும், கடன் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்காது. எதிர்ப்பு, பகை இருக்கும், அதை போராடி இருப்பீங்க, வெற்றியும் பெற்றிருப்பீங்க. அப்போ கடனுக்குள்ளேயும் உங்களுடைய இது போயிருக்கும், எதிர்ப்பையும் நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்கும், சின்ன சின்ன தொந்தரவாவது கொடுத்துருக்கும். ஸோ அதை எல்லாமே இப்போ முற்றிலும் நீங்க போகிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம். அப்போ என்ன நடக்க போகுது? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன சொல்லுவாங்க, 7ல் சனி இருந்தால் திருமணம் தாமதமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமா இதுவரைக்கும் தாமதமாகி கொண்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்தை கொடுத்து விடும். ஏன் கொடுத்து விடும்? 5க்குரியவன் தனக்கு 3ஆம் இடமான 7ஆம் இடத்தில் இருக்கார். யாராவது இந்த காதல் வயப்பட்டு கொண்டு காதல் அன்பு என்கின்ற தன்மை இல்லை, காதலில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த காலகட்டத்தில். அப்போ காதலில் இருந்து அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கொண்டு காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வேலையில் செட்டில் ஆகாத இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல, ஏதோ ஒரு வேலையில் இருந்தோ ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு மாற்றம் வேணும் அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்களோ, எந்த பாக்கியத்துக்காக கடந்த 2.5 வருடங்களாக உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்ததோ அது நிறைவேறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 5க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது கடவுளினுடைய அனுகூலம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அல்லவா. கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு, இஷ்ட தெய்வ வழிபாடுத்தினுடைய காரணமாக உங்களுக்கு நல்ல யோக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த கன்னிராசியினருக்கு நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. என்ன, 9ஆம் இடம் என்பது தகப்பனை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ அந்த உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தகப்பனுக்கு வேணா ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும். என்ன, ஹெல்த் விஷயத்தில் சின்ன ஒரு தொந்தரவு வரலாம், அல்லது அவர்களோட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இதை தவிர உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஒன்றும் 9ஆம் இடத்துல கொடுக்க போவதில்லை. 9ஆம் இடம் என்பது தெய்வ அனுகூலம், ஒரு பாக்கியம். என்ன பாக்கியத்துக்காக? ஒரு நல்ல தனபாக்கியம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஒரு தொழில் நல்ல செட்டில் ஆகலைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 7ஆம் இடம் என்பது கூட்டுத் தொழில். இதுவரைக்கும் கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டுத் தொழிலுக்கு போகணும், ஏதாவது ஒன்று செய்யணும், எதையாவது ஒன்று செய்யணும், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், அடிஷ்னலாக ஒன்று செய்யணும், ஒரு சின்னதாகவே ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் சொந்தமாக. ஸோ அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் எண்ண ஓட்டத்தில் கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட, பேட்டன்ட் சம்பந்தப்பட்ட, கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அப்போ 9ஆம் இடம் என்பது ரிசர்ச் சொல்லுவோம், 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டை கூட நம்ம குறிப்போம்.
அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்று நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய, அங்கே பொருள் ஈட்டக்கூடிய, தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த கன்னிராசினருக்கு நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது வெளிநாட்டில் போய் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் போயிட்டேன், அங்கே ஒரு செட்டில் ஆகலை, ஏதோ கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில வகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தம், ஒரு டல்னஸ் தரும், ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய இதையும் கொடுத்துரும். அப்போ நீங்கள் ட்ராவல் செய்யக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அப்போ நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் அந்த 6, 12 பார்த்தா கடனை வாங்கி கடனை அடைத்தல், அதே சமயத்தில் வேலையில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருத்தல், 12ஆம் இடம் என்பது ஒரு முதலீடு போட்டு எதுவுமே நம்ம செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஒரு வீட்டை வாங்குவீங்க, அந்த வீடு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் பழைய வீட்டு வாங்கிடலாமே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை அந்த சனி பார்க்குறார். சனிங்கிறது பழசு, பழையது, ஓல்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இது எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிட்டு போய்க்கலாம், நமக்கு எவ்வளோ மிச்சமாகும், அந்த மாதிரியான எண்ணங்கள். பழைய வாகனங்களை வாங்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பழையதுன்னு மேலே ஒரு இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்க்குதல்லவா சனி பகவான், லக்னத்தை பார்த்த பிடிவாத குணம்ங்கிறது உண்டு. அப்போ பிடிவாதத்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லவா. அப்போ 7ஆம் இடம் கண்டகச்சனின்னு சொல்லுவோமே. அப்போ கண்டகச்சனியன் என்ன, கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய, கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை குறிக்கக்கூடிய, கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இளம் என்று சொல்லக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும். பிடிவாத தன்மை கூடவே கூடாது. அந்த பிடிவாத தன்மைங்கிறது இந்த காலகட்டம் கன்னிராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்த்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கும், 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தால் சனி என்பது ஒரு ஹெல்த்து சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அதை பார்க்கறதுனால தாய் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 2.5 வருடங்களுக்கு தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. சரி, அதே சமயத்தில் தன விஷயத்தில் எதையாவது கெடுதல்கள் பண்ணிருமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. பொருளாதாரம் மேம்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், 6க்குரியவன். எதிரிகள் பந்தாடக்கூடிய தன்மை, எதிரிகள் இல்லாத தன்மையும் ஒரு சிலருக்கு கொடுத்துவிடும். அப்போ அந்த எதிரி தொல்லை, கடன் தொல்லை இதெல்லாம் முற்றிலும் நீங்கக்கூடிய பயிற்சியாக இந்த கன்னிராசினருக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய செலவுகளுக்கு கொடுக்கும். ஆடம்பரமாக இருக்கக்கூடிய தன்மை, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. குழந்தைகள் 5ஆம் இடத்து அதிபதி அல்லவா, 5ஆம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள். குழந்தைகளினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகசனி என்று சொன்னாலும், கண்டகசனி என்ன, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இணக்கமாக இருந்து கொள்ள வேண்டும், கூட்டாளிகளுடன் கொஞ்சம் இணக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம்
இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் முறையில் புதிய ஒப்பந்தங்கள், தொழிலில் வாய்ப்புகள், சொந்த தொழில் செய்வதற்கான எண்ண ஓட்டங்கள், பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலம் மிக்க ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே இந்த கன்னிராசிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, நேரடியாகவோ, ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.